ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 21. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ஜைஜாயோட ரூம்மேட்ஸ் எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நைட்டு 7 மணிக்கு ஜிஃபெங் ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜைஜா இன்னைக்கு நைட்டு டிபார்ட்மெண்ட் கூட கேதரிங் இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு சொல்கிறா, இப்போதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஜெனில் உன்னோட கிளப் பிரசிடென்ட் தானே, இன்ஃபேக்ட் அவன் தான் உன்கிட்ட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசனை தர சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜெய் அப்போ டெஸ்க் மேலே இருந்தது மெடிசின் உன்னோடது இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் அதை உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், உன்னோட கிளப் பிரசிடென்ட் உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்கே கேதரிங்ல எல்லாரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. புதுசாக வந்தவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஜைஸை எதை குடிச்சிட்டு ஒரு மாதிரி வேண்டாத மாதிரி பண்ணுறா. உடனே அவரும் இருந்துட்டு, சரி பொண்ணுங்களுக்கு பிடிக்கலனா குடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கிளப்பில் இருக்க ஒரு பொண்ணு, சரி அப்போ நம்மள ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விளையாடுறாங்க. ஃபர்ஸ்டே நம்ம கிளப் பிரசிடென்ட்டுக்கு தான் வருது. வாவ் சூப்பர், நீங்கள் சொல்லுங்கள் ட்ரூத் ஆர் டேரான்னு கேட்குறப்ப ட்ரூத்துன்னு சொல்கிறான். அப்போ ஒரு பொண்ணு கேட்குறா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவனு வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜைஸையை பார்த்து சொல்கிறாங்க. யாருன்னு சொல்கிறப்ப, என்னோட டேர்ன் முடிஞ்சிருச்சு, நீ அடுத்த டைம் வந்தால் தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லூராங் அவனோட ரூமில் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து லூராங்க்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜைஸை, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. உடனே அவனும் எந்திரிச்சு கிளம்புறான். அப்பவும் கூட இருக்கவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு வெளியில் போகிறதுக்கு யாராவது முன்னையே இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக உட்காந்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். சரின்னு நம்ம லூராங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். இங்கே வந்து பார்த்தா சீனியர் நாங்களாம் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. நம்ம ஜைஸை மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம சீனியர் சொல்கிறாங்க, வா உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை எனக்காக என் பாய் ஃப்ரெண்ட் வரான் அப்படின்ற மாதிரி சொன்னதை, ஓ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். உனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வேணா வெயிட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட் வர வரைக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அட்டண்டன்ஸ் அன்னைக்கு உனக்கு அட்டண்டன்ஸ் சொன்னானே அவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்குறப்போ, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்குறப்ப, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம லூராங் வந்தாரான். ஜைஸை அப்படின்னு கூப்பிட்றப்ப, லூராங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. இவனும் சிரிச்சிட்டு, சரி நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்கு போகிறான். நம்ம ஜைஸையும் லூராங்கும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ லூராங் கேட்குறான், அப்படி என்ன பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறப்போ, நாங்கள் என்னோட பாய் ஃப்ரெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்னோட பிரசிடென்ட் கிட்ட இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக நீ டல் பர்சன் தான், இருந்தாலும் என் மனசில் உனக்காக இடம் கொடுத்துருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறப்ப அவனும் அப்படியே இழுத்து பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஜைஸையும் ஒன்றுமே புரியாமல், இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறப்போ, நான் என்னோட ரெண்ட்டை பே பண்ணேன் அப்படின்னு லூராங் சொல்கிறான். அவளுக்கும் ஒன்றும் புரியாத மாதிரியே நின்றுட்டு இருக்கா. சரின்ட்டு அவன் முன்னாடி போகிறப்ப இவளும் பின்னாடியே வாங்குறாங்க. அப்போனா எனக்கு அடிக்கடி இந்த ரெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். வட்டி முதலுமா திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட் டே லூராங் அவங்களோட சீனியர் கூட கிளப் மீட்டிங்கில் இருக்காங்க. அப்போ சீனியர் சொல்கிறாங்க, இது வீக்லி மீட்டிங் பற்றின விஷயம் தான், வேறு எதையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சொல்கிறாரு, நான் மறந்துட்டேன், எல்லாரும் கவனிங்க, நியூ இயர் டே சீக்கிரம் வரப்போகுது. நியூ இயர் ஈவ் பார்ட்டிக்கு நம்ம கேம்பஸ் ஏதாவது பிளான் பண்ணுது. யூஸ்வலாக லிட்ரரி கிளப் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு பொறுப்பேற்றுக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, ஸோ நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சீனியர் சொல்கிறாரு, ஜூமியா நம்ம கிளப்போட இன்டர்வியூவில் நீ சொன்னது ஞாபகம் இருக்குது, நீ ஹைஸ்கூலில் நிறைய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீல, இந்த டாஸ்க்கு உனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜூமியா சொல்கிறா, ஐயோ நீங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறீங்களே, ஹைஸ்கூலில் சில டான்ஸ் காம்படிஷன் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனா லூராங்கையும் சேர்த்துக்கிறேன், அவனும் நிறைய ட்ராமாஸ்லாம் பண்ணியிருக்கான் அவனோட ஸ்கூல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனையும் கொடுத்து விட்டுறா. இங்கே 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சாரி லூராங், உன்னையும் நான் மாட்டி விட்டதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு லஞ்ச் வாங்கி கொடுக்குவான்னு கேட்குறப்ப, இல்லை லஞ்ச் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லூராங் போயிடுறான். இங்கே நம்ம ஜைஸையோட ரூம்மேட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஜைஸை நீ எங்கேயும் போலையும் பாய் ஃப்ரெண்ட் கூடன்னு கேட்குறப்ப, அவன் கிளப் மீட்டிங்கில் இருக்கான், அவன் வந்தாதான் போகணும், நான் வேணா அவனை கேட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. உன்னோட அழகான அருமையான கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை நைட்டு டின்னருக்கு கூப்பிட்றா, அந்த மெசேஜை பார்த்து ரிப்ளை பண்ண அப்படின்ற மாதிரி அனுப்புகிறா. காப்பி பேஸ்ட் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். கிளப் மீட்டிங்கில் நம்ம சீனியர் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்தோடைய அவைலபிலிட்டியும் நான் ரிஹர்சலில் பார்த்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டைம் ஆச்சு, இன்னைக்கு இது போதும், எல்லாம் கிளம்புங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜாங்லூராங் கிளம்புறப்ப ஜூமியா, ஜாங்லூராங் எனக்கு ப்ரோக்ராமோட ஃபார்மேட்டை டிசைன் பண்ண தெரியல, நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்ற மாதிரி கேட்குறா. அவனும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே சரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதை சொல்லு அப்படி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. கிட்ட கிட்ட வரா, ஆனால் அவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கான்.
பேசாம போயட்ரி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இது நிறைய டிபார்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஹே கொயர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து நம்ம சூசை வந்து நிக்கிறா. அவளும் திரும்பி பார்த்துட்டு ஓ நான் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ வேணா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளவா அப்படின்ற மாதிரி நம்ம சைசையை கூப்பிடுறா. அப்ப நம்ம ஜூமியா சைசை கிட்ட சொல்றான் பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சிருக்காக்க சாரி, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ட்ரீட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம சைசை இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கான்னு தெரியுதே, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. லமான் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அங்க போய் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறப்ப கிரில்டு ஃபிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. நம்ம சைசை ரூம்ல இருக்காங்க. அப்ப லூராங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. சரி நான் ஃப்ரீ ஆயிட்டா கண்டிப்பா வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சைசையும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த 3 கேர்ள்ஸும் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நம்ம சைசை கேட்க இல்லை நான் உனக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன பத்தி அப்படின்னு கேக்குறப்ப கண்டிப்பா நான் உனக்கு நைட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம சைசை வெளியில போற மாதிரி போயிட்டு அப்படியே எட்டி பார்த்துடுறா. இது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இரு காட்டுற அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதான் அந்த ஜூமியாவும் லூராங்கும் போட்டோல இருக்க மாதிரி அவ போஸ்ட் போட்டிருக்கா அந்த ஜூமியும். அப்ப நம்ம சைசை காட்டுறா. ஆக்சுவலா அது ஒரிஜினல் போட்டோ கிடையாது, இதுதான் ஒரிஜினல் போட்டோ பாருங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. நான் அப்பவே நினைச்சேன் அந்த ஜூமியோ தான் ஏதாவது எடிட் பண்ணி போட்டிருப்பானு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சைசைய போன் எடுத்து அந்த ஜூமியாவோட ஐடிக்குள்ள போய் பாக்குறா. போய் பார்த்தா அவ போட்டிருக்கா எனக்கு பிடிச்சவங்களோட இருக்கப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி லூராங்கோட போட்டோ போட்டிருக்கா. அப்ப சைசை அவளோட ஃப்ரெண்ட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சொல்றா சைசை உன் போனை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள போய் பார்த்தா தெரியுது அவன் நம்ம லூராங்கே போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டுட்டு இருக்கா. என்ன ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சைசை கோவம் வருது. இல்ல நம்ம இப்போ பொறுமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவளோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. இல்ல நான் போய் கேட்கனே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க உட்காந்து இருக்கிறது ஜூமியா தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அம்மா அவளேதான் அப்படின்னு சொல்றப்ப இரு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமா எந்திரிச்சு போறா. ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவளும் ஹாய் சைசை அப்படின்ற மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரியே பேசுறா. ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு ஜூமியா கேக்குறா. கொஞ்ச நாளாவே ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அவளும் தப்பா எடுத்துக்கலாம், நீ அதை என்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவளே வாங்கி கொடுத்து வாங்கி கட்டிக்கிறா. விவோல ஒரு பொண்ணு பார்த்தேன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் போட்டோவை போட்டு அவ கேப்ஷன்ல வேற மாதிரி எழுதிட்டு இருக்கா, எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவளை தான் சொல்றான்னு அவளுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஹே சாரி நான் அப்படி மீன் பண்ணி அந்த போஸ்ட் எல்லாம் போடல, கேஷுவலா தான் போஸ்ட் பண்ணேன், நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சாரின்னு சொல்லிட்டு வந்துடுறா. லூராங்கோ அவனோட சீனியர்ஸும் கிளப் மீட்டிங்ல இருக்காங்க. ஏன் ஜூமியோன்னா வரல, ஆச்சரியமா இருக்கு, அவ சீக்கிரமா வந்துருவாளே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவ லேட்டா வரா. சாரி ஐம் சாரி நான் லேட்டா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்து உட்கார்றா. ஏன் நீ லேட்டு, அதாவது நீ அழுதியா அப்படின்ற மாதிரி சீனியர் கேக்குறாரு. அதெல்லாம் சொல்லி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஒன்னும் இல்ல நான் யாருக்கும் டிஸ்டர்பா இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி லூராங்க பார்த்து சொல்லிட்டு அவ பாட்டுக்கு இருக்கா. இங்கே நம்ம லூராங் கிளப் மீட்டிங் முடிஞ்சு கீழே வரப்போ நம்ம ஜூமியாவோட ரூம்மேட் வந்து பேசிட்டு இருக்காங்க. நீ தான் ஜாங் லூராங்க அப்படின்ற மாதிரி. என்ன நினைச்சிட்டு இருக்கா, என் ஃப்ரெண்டு போஸ்ட் போட்டதுக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து திட்டுவாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லூராங் சொல்றான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் திட்டினால தான் வழுதாளா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். என்னன்னா கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஓவரா திமிரா போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. இங்க நம்ம சைசை அவளோட ஃப்ரெண்டும் மாட்டுக்கு வந்திருக்காங்க ஸ்நாக்ஸ் வாங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு அவ சொல்ல என்னாச்சு நம்ம சைசை கேக்குறா. ஃபாரம்ல ஒரு போஸ்ட பார்த்தேன், இஎம்ஐல அழகா இருக்க 2 பேத்துக்கு நடுவுல லவ் ஹேட் போஸ்ட் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதான் போஸ்ட் பண்ணிருக்கு. சைசை ஜாங்லூராங் ஆர்கனைசிங் கிளப்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆமான்னு அவளும் சொல்றா. மட்டும் இல்லாம நேத்து கிளப் மீட்டிங்ல ஜூமியா ஜாங்லூராங்னால அழுதான்ற மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு ஒரு முடிவே கட்டணும், நீ ரூம் கீ கூட அப்படின்ற மாதிரி சொல்லி ரூம் கீயை வாங்கிட்டு அவ பாட்டுக்கு போறா. இங்கே ஜாங்லூராங்கோ ஜூமியாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஐம் சாரி என் ஃப்ரெண்டு வந்து அப்படி சொன்னது தப்பு தான், நான் உனக்காகலாம் ஒன்று அழுவல அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து நம்ம சைசை வந்துடுறா. ஜாங்லூராங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. வாட் அ கோஇன்சிடென்ஸ் பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவ முன்னாடி வேணும்னே வலியிறா நம்ம லூராங் கிட்ட. அவளும் கொஞ்சம் பொறாமையில நானும் உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கா. அவ கால் வலிக்குதுன்னு சொல்றப்போ ஐயோ எனக்கும் கால் சொல்லிக்கிடுறாங்க, என்ன பிடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லி பிடிச்சிட்டு இருக்கா. இல்ல நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி அவ பொறாமையில எந்திரிச்சு போயிடுறா. உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா, எதுக்கு உன் முகத்தில் இவ்வளோ சந்தோஷமும் சிரிப்பும் இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ உடனே லூராங்க இருந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம சைசை ரூமில் உட்காந்து லூராங்கோட போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம சைசையோட ஃபோட்டோ போட்டு போஸ்ட் போட்டிருக்கான். அப்போ அதில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஏ நீ போஸ்ட் போட்டு ரொம்ப நாள் ஆகுது, இதான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு யாரும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவனும் ஆமான்னு சொல்லியிருக்கான். அதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவள் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறா. அப்போ ப்ரொஃபைலில் போய் பார்க்குறா, இவளோட ஃபோட்டோ இருக்கு. உடனே ராங் டெக்ஸ்ட் பண்றா. ராங் நீ உன்னோட ப்ரொஃபைல் போட்டோவை மாத்திட்டி அப்படின்னு கேக்குறா. ஆமான்னு சொல்றப்ப சூசு கோச்சுக்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறா.
ஆல்ரெடி அதை சூசு கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அது சொல்லிடுச்சு உனக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓகே, நான் சியாங்கிக்கு போனதான் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன இப்படி ஃபன்னியா இருக்கு, விவோல சாங்லூரங்க பத்தி போட்டதெல்லாம் டெலீட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. பயந்துட்டா போல அப்படின்ற மாதிரி. ஒரு பிரச்சனையாகாதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். நான் ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணல மூட்ல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. தனியா போறேன் அப்படின்னு கேக்குறப்ப அவ தனியா போகலாம் சாங்லூரங்க இருக்கிறப்ப அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இங்க எல்லாம் பஸ்ல ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம லூராங் பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் உட்காந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்றோம் நம்ம சைஸையே. இப்போ நாங்க வின்டர் பிரேக்ல இருக்கோம். இவ்வளோ நாளா வீட்டுல இல்லாதது ரொம்ப பெரிய விஷயம். நாங்க இப்ப ஜியாங்கிக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியா வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அப்ப சொல்லிட்டு இருக்கா, ராங்கராங்கோட போறது நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப ராங்கராங் இதை போட்டுக்கோ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டுக்கிறா. உடனே அவளும் உனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தா என் மேல சாஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே 2 பேரும் ஹெட்செட்ல பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பஸ்ல வர வியூ எல்லாம் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம லூராங்கோ அவளும் மாத்தி மாத்தி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சைஸைய தூங்கிடுறா. சரி அவ தூங்குறா, ஆனா வெயில் அடிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம லூராங் கையை வச்சு அப்படியே வெயில மறைச்சு விட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ராங்கராங் மெதுவா போ அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம சைஸையும் ராங்கராங் நம்ம சியாங்கிக்கு வந்துட்டோம். நம்ம போய் ½ இயர் தான் ஆகும். பாரு எல்லாம் எப்படி ஆயிருச்சுன்னு, புது ரோடு போட்டாங்களாட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. இது ஒர்க் அவுட் ஆகாதுண்ணா, நம்மளை பத்தி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம லூராங் என்னடானா, நான் ஆல்ரெடி நேத்தே மிஸ்டர் லின் கிட்ட பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. என்னது மிஸ்டர் லின் கிட்ட பேசிட்டியா, ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த ஒன்று பிரிச்சுட்டேன்னு நினைப்பாருல அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அவர் அப்படியா கிடையாது, அவரு ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம சைசையோட அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம சொந்தத்துல ஒரு பையன் ஸ்கூல் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அதுவும் கிரேட் 12 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, நம்ம சைஸை நமக்கு பிறந்தது ரொம்ப பெருமைப்படுற விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்மளை எப்பவுமே தலை குனிய வைக்க மாட்டா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி அவளை பத்தி பெருமையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் அவ ஏன் பொண்ணு ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சைஸை வரான்னு சொன்னீங்க, நம்ம போய் அவளுக்காக சமைக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிடிச்ச இந்த நூடுல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் பாரு, வா போய் அவளுக்காக சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இங்க சைஸையில் லூராங்க, நீ முதல்ல உள்ள போ அப்படின்னு லூராங்க சொல்லிட்டு இருக்கான். ராங்க அப்படின்ற மாதிரி நெளிஞ்சிட்டு நின்றுட்டே இருக்கா. என்ன அப்படின்னு கேக்குறப்போ ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சரி நான் போறேன் அப்படின்ற மாதிரி அவளும் கிளம்புறா. போறவளை நம்ம லூராங் பிடிச்சி இழுத்து அப்படியே ஒரு கிஸ் பண்ணி ஹக் பண்ணிக்கிறான். இது தாண்டா நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம சைஸையோட அம்மாவும் அப்பாவும் அது வழியா வராங்க. ஐயோ அங்க பாக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அப்போ அவங்க அப்பா சொல்றாங்க, நம்ம சைஸையோட ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு, அதான் நம்ம பொண்ணோ என்னமோன்னு பயந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே 2 பேர் ஸ்டக் ஆகி நின்னுறாங்க. ஐயோ நம்ம சைஸை தான், சைஸை என்ன பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேக்குறாங்க. அப்படியே ஸ்டக் ஆகி நில்றா, நான் சொல்றதுக்குள்ளேயே நீ பேக் எடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்போ நம்ம லூராங் நான் ஏன் பயந்து போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ யார் கூட டேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து திரும்பி பார்த்தா நம்ம லூராங்கு நீயா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷாக் ஆகி சந்தோஷத்துல நிக்கிறாங்க. சரி சரி ஏன் இங்கே பனியில நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம லூராங்க பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம சைஸையை கட்டுக்கவே இல்லை. நம்ம சைஸையோட அம்மா சாங்லூராங் கிட்ட நீங்க எத்தனை நாளா டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. உடனே நம்ம சைஸை முந்திக்கிட்டு நாங்க ஒரு 1/2 வருஷமா டேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. யார் இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிங்க நாங்க அம்மா கேக்குறப்ப நான் தான் சொல்றா. உடனே உங்க அப்பா ஏன் பண்ண பத்தி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சைஸையோட வண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்தி விட்டுருவாங்க போல. எல்லாம் ஷேம் பப்பி ஷேம்ங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, சாப்பிட்றது மட்டும்தான் தெரியும், அவளை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மா என்னமா சொல்றவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி அவளும் கேக்குறா. இருடி எல்லாமே சொன்னா தானே உன் கூட இருக்கிறதா வேண்டாமான்னு யோசிப்பான் மாதிரி சொல்றாங்க. நீ ஒன்னும் சொல்ல வேணாம் அமைதியா இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பா சொல்றாரு, அவளுக்கு இந்த லவ் பண்றதெல்லாம் சரியா வராது, அவளுக்கு சாப்பிட்றதோ ஒரு பெரிய பிளஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா நீங்களுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க நெக்ஸ்ட் டே நம்ம லூராங் சைஸையை வீட்டுக்கு கூட்டிட்டு வரா மிஸ்டர் லின்ன பார்க்க. உடனே அவளும் ஏதோ கராத்தா பண்ற மாதிரி வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஒரே நர்வஸா இருக்கு லூராங் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அவனும் வந்துட்டு இன்னைக்கு ஓகே இல்லைன்னா இன்னொரு நாள் கூட வரலாம் அப்படின்னு சொல்றா. இல்ல இன்னைக்கே பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி அவளும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். உள்ள போனது நம்ம சைஸை அப்படியே புள்ளப்பூச்சி மாதிரி உட்காந்துருக்கா. அப்ப மிஸ்டர் லின் இருக்காரு. ஹாய் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றா. இல்ல மிஸ்டர் லின் அப்படின்ற மாதிரி இன்னும் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரியே நினைக்கிறேன், நீங்க 2 பேரும் யூனிவர்சிட்டி போயிட்டீங்க, கிராஜுவேட் ஆயிட்டீங்க, அது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு
நம்ம சைஸை கேட்குறப்போ உங்கள மாதிரியே இன்னொரு பேட்ச் சிக்கி இருக்கு ரொம்ப மோசமா அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி ஹாட் வாட்டர் குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம அங்க இந்த ஹாட் வாட்டர் ஆறி இருக்கும், நான் போய் வேற எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். உடனே மிஸ்டர் லின் ஜாய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவனை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டேன், ஆனா அவன் கூட இருக்கப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜெய்சே சொல்றான், எங்க அம்மா எப்பவுமே ஒரு காமான குவைட்டான பாய் ஃப்ரெண்டை தேடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது என்னோட விதி தானே மிஸ்டர் லின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம மிஸ்டர் லின்னும் ஆமா சைஸே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க.